எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராசிகள் மற்றும் பாவகம் குறிக்கும் உடல் உறுப்புகள். அதாவது ராசிகள் என்னென்ன உடல் உறுப்புகளை குறிக்குது, அது பாவகமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது உதயத்தை வந்து நீங்கள் 1ஆம் பாவகமாகவும், உதயத்துக்கு 2ஆம் எடுத்தால் 2ஆம் பாவகமாகவும், இப்படி 12 பாவகத்துக்கும் இதே உறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ராசி மற்றும் பாவகம். இப்போ அது என்னென்ன உறுப்புகளை குறிக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேசம் அப்படிங்கிறது தலைப்பகுதியை குறிக்குது. அதை 1ஆம் பாவகம்னு எடுத்துக்கலாம். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறத முகம் கண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷபம் அப்படிங்கிறது முகம் கண்கள். மிதுனம் அப்படிங்கிறது தோள்பட்டை கழுத்து மார்பு தொண்டை எல்லாத்தையும் குறிக்கும். கடகம் அப்படிங்கிறது வந்து இருதயம் நுரையீரல் போன்ற விஷயங்களை குறிக்கும் உறுப்புகளை. சிம்மம் அப்படிங்கிறது வயிறு முதுகு போன்ற உறுப்புகளை குறிக்கும். கன்னிங்கிறது இடுப்பு முதுகு தண்டை குறிக்குது. துலாம் அப்படிங்கிறது அடிவயிறு சிறுநீரகம் குடல் சார்ந்த பகுதிகளை குறிக்குது. விருச்சிகம் அப்படிங்கிறது மர்ம உறுப்பு கர்ப்பப்பை இது போன்ற விஷயங்களை குறிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு வந்து தொடைப்பகுதியை குறிக்குது. மகரம் வந்து மூட்டு முழங்கால் பகுதியை குறிக்குது. கும்பம் அப்படிங்கிறது கணுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் பகுதியை குறிக்குது. மீனம் அப்படிங்கிறது பாதத்தை குறிக்குது. இப்போ இந்த 12 பாவகமும் 12 உறுப்புகளை வந்து குறிக்குது. அப்போ எந்த பாவகம் வந்து பாதிக்கப்படுதோ அந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இந்த ராசிக்காரத்துவம் பயன்படுது. இதை இன்னும் எப்படி டீப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா, நெருப்பு ராசிகளும் எலும்பு மண்டலமும் அப்படின்னு பிரிக்கிறோம். நெருப்பு ராசி அப்படிங்கிறது 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு. மேசம் சிம்மம் தனுசு இந்த 3மே வந்து நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது உடம்புல எதை குறிக்குது அப்படின்னா எலும்பு மண்டலத்தை குறிக்குது. நெருப்பு ராசியும் எலும்பு மண்டலமும், அதாவது வெப்பத்தினால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே இது குறிக்கும். மூளை காய்ச்சல் வருது, கண் சம்மந்தப்பட்ட எரிச்சல் வருது, கண் சம்மந்தப்பட்ட ஐ ப்ராப்ளம் வருது, காய்ச்சல் வருது, உடல் வெப்பத்தினால் புண்கள் வருது, தலைவலி ஏற்படுறது, பசி எடுக்கிறது, எலும்பில் வந்து பாதிப்பு ஏற்படுறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாகம் எடுக்கிறது, உஷ்ணத்தினால் வந்து நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உஷ்ண புண்கள் வருது, அப்புறம் பித்தப்பையை குறிக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெருப்பு ராசிகள் வந்து குறிக்கக்கூடிய பாதிப்புகள். இந்த நெருப்பு ராசிகளில் ஒரு கிரகம் இருந்து அது பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அது மெயினாக வந்து எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். நிலராசிகள் அப்படிங்கிறத ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரண மண்டலம் எங்கே இருக்குது அப்படின்னா வயிற்று பகுதியில் தான் ஜீரண உறுப்புகள் வந்து இருக்குது. அதை குறிக்கக்கூடிய ராசிகள் வந்து ரிஷபம் கன்னி மகரம். அதாவது 2, 6, 10. 2வது ராசி 6வது ராசி 10வது ராசி ரிஷபம் கன்னி மகரம். இதில் வந்து ஒரு கிரகம் நின்று பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரும், என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா குடல் சார்ந்த பிரச்சனை, தசைகளில் பிரச்சனை, ஈரல் குடல் வீக்கம், தசை சதை ரோமம் கல்லீரல், அப்புறம் செல்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை திசுக்கள், அஜீரண கோளாறு கணையம், இது போன்ற உறுப்புகள் இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். செரிமான கோளாறு சார்ந்த எல்லா பிரச்சனையும் ஏற்படும். அது வந்து நிலராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நிலராசியும் ஜீரண மண்டலமும் அப்படின்னு சொல்கிறோம். குறிக்கக்கூடிய ராசிகள் வந்து ரிஷபம் கன்னி மகரம். காற்று ராசியும் சுவாச மண்டலமும் அப்படின்னு சொல்கிறோம். காற்று ராசிகள் என்ன அப்படின்னா 3, 7, 11, அதாவது மிதுனம் துலாம் கும்பம், இதுதான் காற்று ராசிகள். இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனா காற்று சார்ந்த பிரச்சனை, சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனை தான் ஏற்படும். அது என்ன மாதிரி உறுப்புகளையும் வியாதிகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னா வாதம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, தோலில் பிரச்சனை, நரம்பில் பிரச்சனை, காது மனம் சார்ந்த பிரச்சனை, புத்தி எண்ணம் சார்ந்த நோய்கள், சுவாச கோளாறு இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். காற்று, அதனால தான் காற்று ராசியும் சுவாச மண்டலமும் அப்படின்னு சொல்கிறோம். குறிக்கக்கூடிய ராசிகள் வந்து மிதுனம் துலாம் கும்பம் 3, 7, 11. அடுத்த நீர் ராசியும் நீர் மண்டலமும், நீர் சார்ந்த பிரச்சனைகள் குறிக்கக்கூடிய நோய்கள் உறுப்புகள். இது என்னென்ன ராசிகளை குறிக்கும் அப்படின்னா 4, 8, 12, அதாவது கடகம் விருச்சிகம் மீனம். இந்த 3 ராசிகள் வந்து நீர்த்தன்மையை குறிக்குது. அப்போ அதில் ஒரு கிரகம் இருந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீர் சார்ந்த கோளாறு வந்து ஏற்படும். இரத்தம் சார்ந்த பிரச்சனை, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை, சிறுநீர்ப்பை சார்ந்த பிரச்சனை, விந்து சார்ந்த பிரச்சனை, சளி சார்ந்த பிரச்சனை, வியர்வை சார்ந்த பிரச்சனை, உமிழ்நீர் சார்ந்த பிரச்சனை, வாந்தி பேதி, வயிற்றுப்போக்கு போகிறது, கருப்பையில் பிரச்சனை, நீர் சார்ந்த வியாதிகள், இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதை வந்து நீர் ராசியும் நீர் மண்டலமும் அப்படின்னு சொல்கிறோம். அது குறிக்கக்கூடிய ராசிகள் வந்து கடகம் விருச்சிகம் மீனம். அப்போ நெருப்பு நிலம் காற்று நீரில் என்னென்ன மண்டலம் வருது அப்படின்னா நெருப்பு ராசியில் வந்து எலும்பு மண்டலம், நெருப்பினால் வரக்கூடிய வியாதிகள். நிலராசியில் வந்து ஜீரண மண்டலம், அதாவது ஜீரண கோளாறுனால் அஜீரண கோளாறுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை.
காற்று ராசியும் காற்று மண்டலமும் சுவாச மண்டலமும், இதில் வந்து சுவாசம் சார்ந்த பிரச்சனை. நீர் ராசியும் நீர் மண்டலமும் நீர் சார்ந்த பாதிப்பு. இப்படி வந்து நம்ம ராசிகளை வந்து பிரித்து நோய்களையும் கண்டறிய முடியும். அந்த உறுப்புகள் என்னென்ன பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ராசியில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோயை வந்து எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இது ஏற்கனவே கிரகம் சார்ந்தும் நட்சத்திரம் சார்ந்தும் நான் போட்டேன். இது வந்து ராசி சார்ந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நோய்களை கண்டறிவதற்கு பயன்படும். அப்போ இதுக்கு அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா சரம் ஸ்திரம் உபயம், நெருப்பு நிலம் காற்று நீரில் ராசிகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் பார்ப்போம். சரம் ஸ்திரம் உபயத்தில் ராசிகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. பார்த்து பயனடையலாம். நட்சத்திரங்களுக்கும் நிறைய இருக்குது. அதாவது அந்த குணங்கள் சாத்விகம் தாமசம் ராஜசம் போன்ற குணங்கள் கிரகங்களுக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது, ராசிகளுக்கு எப்படி இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இந்த இது இருக்குது. இது ராசிகளுக்கும் இருக்குது, கிரகங்களுக்கும் இருக்குது, நட்சத்திரங்களுக்கும் இருக்குது. அதுக்கடுத்து தெய்வங்கள் வந்து ராசிகள் குறிக்கக்கூடிய தெய்வங்கள், கிரகங்கள் குறிக்கக்கூடிய தெய்வங்கள், நட்சத்திரங்கள் குறிக்கக்கூடிய தெய்வங்கள், அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து பெயர்கள், ராசிகள் குறிக்கக்கூடிய பெயர்கள், நட்சத்திரங்கள் கிரகங்கள் குறிக்கக்கூடிய பெயர்கள், இது எல்லாமே வந்து அடுத்து நம்ம பார்க்கலான் இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா விலங்குகள் பறவைகள், அதுக்கப்புறம் ஊர்வன பரப்பன நடப்பன தவழ்வன, இதில் ராசிகள் கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு காரகத்துவங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இந்த காரகத்துவங்கள் தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாமக்கோல் பிரசனம் போகும்போது எளிமையாக வந்து பலன் சொல்ல முடியும். எந்த ஒரு இதையும் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். யாருமே வந்து இந்த காரகத்துவங்களை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் டைரெக்டாக பலன் பார்க்க போகிறது வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்காது. ஏன் அப்படின்னா உங்களால் பரிகாரத்தை கரெக்டாக சொல்ல முடியாது. என்ன விஷயங்களை குறிக்குதுன்னு தெரிஞ்சால் தான் பரிகாரம் கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்கு வந்து கிரகம் ராசி நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற கால நிர்ணயம் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கால நிர்ணயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம பலன்களுக்கு வந்து போக முடியும். இப்போ ஜாமக்கோல் பிரசனத்தில் ஒரு 10 வீடியோலேயே வந்து எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத எளிமையாக கற்றுக்க முடியும். ஆனால் காரகத்துவங்கள் தான் நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன். அது தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 வீடியோ போதும். ரொம்ப எளிமை தான். உதயம்னா என்ன, ஆருடம்னா என்ன, கவிப்புனா என்ன, உதயத்துலேருந்து ஆருடம் எவ்வளோ ராசிகள் வருது அந்த கேள்வி, அப்புறம் வந்து உச்சியால் சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய உதயத்துலேருந்து 10ஆம் இடம் குறிக்கக்கூடிய கேள்வி, இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சிடும். என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த காரகத்துவங்களை மேட்ச் பண்ணி அவங்களுக்கு பலன் சொல்லலாம். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கால நிர்ணயம் பயன்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு வந்து 3, 7, 11ஆம் இடங்களை வந்து பார்க்கணும். உதயத்துக்கு 3, 7, 11 தான் பரிகாரத்தை சொல்லக்கூடியது. கவிப்பு அப்படிங்கிறது பாதிப்பை சுட்டி காட்டக்கூடிய இடம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறது வந்து ரொம்ப எளிமை தான். ஜாமக்கோல் பிரசனம் கற்றுக்கிறதுக்கு ஒரு நாள் போதும். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா. அதனால் இதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்களை வந்து நான் போடுறேன். கிளாஸஸில் கூட இவ்வளோ காரத்துவங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் இதை நான் போட்டிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.